வாழட்டும் தமிழ்குடி. நன்றி, வணக்கம். பழங்குடிகளை பாதுகாப்போம். அடுத்ததாக உழவர் பாசறை மாநில பொறுப்பாளர் அம்மா உமா மகேஸ்வரி அவர்கள். அரூர் பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கம். மழை வருமா வராதா? வணக்கம் அன்பு உறவுகளே. தமிழ் பழங்குடியின பாதுகாப்பு பாசறை நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருக்கு. அருமை. இப்போ பழங்குடியின மக்கள் நம் தமிழர்களாகிய நம் வாழ்க்கையில என்ன பங்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க? குறிப்பா தமிழ் பெண்கள் எங்கள் வாழ்க்கையில நான் ஒரு அம்மாவாவதற்கு, நான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, நான் இன்னொருவருக்கு மனைவி ஆவதற்கு அந்த பழக்கமும் மருத்துவ முறையும் உணவு முறையும் என்ன பங்கெடுப்பை எடுத்திருக்கிறதுங்கிறது தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மருத்துவம் அப்படிங்கிறது இந்த நாட்டில் பழங்குடியின மக்களிடம் இருந்துதான் இன்று வரைக்கும் கடைபிடிக்கிறது. ஆதி மருத்துவம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேர்ல இருந்து, விறகு கட்டைகள்ல இருந்து, இலை, கொழுந்து, பட்டை அனைத்தும் மருந்துதான், மருத்துவம் தான். அவங்களுக்கு நம்ம நாட்டுக்குள்ள பயன்படுத்துற மாதிரி எந்த நாப்கின், பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தினாங்களா? அவங்களுக்கு அதுல எல்லாம் சலுகைகள் கிடைச்சதா? அவங்களுக்கு சென்றடைஞ்சதா? அது தெரியல. நம்ம பயன்படுத்துற மாதிரி உரைச்ச உடனே பணம் வரக்கூடிய அட்டைகள், ஏடிஎம்ல அந்த பயன்படுத்துற அட்டைகள் பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியல. நமக்கு நாளைக்கு காலையில சுகர் மயக்கம் அடைஞ்சு செத்துருவோமா அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பாலிசி இதுவரை தேவைப்பட்டதா அப்படிங்கிறதும் தெரியல. அடுத்ததா, அவர்கள் இந்த நாட்டில் அரசாளக்கூடிய ஆட்சியாளர்கள் நாளைக்கு என்ன திட்டம் கொண்டு வராங்க, நாளை மறுநாள் அது இல்லைன்னு சொல்ல போறாங்களா, நமக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற எந்த கவலையும் இதுவரைக்கும் அவங்கள்ட்ட இல்ல. பெண் பிள்ளைகள் முழுமையா அந்த குழந்தை ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கும் பொழுது 10 மாதங்கள்ல அழகா சரியான நிறத்துல, அழகான வடிவத்துல, சரியான எடையில இதுவரைக்கும் பெத்தெடுத்திருப்பா. அவளோட உணவு முறை எப்படி, அவளின் வாழ்க்கை முறை எப்படி? ஒரு பெண் குழந்தை சரியான வயதில் பருவம் அடைஞ்சிருப்பாங்க. அந்த பெண்கள் சரியான வயதில் கர்ப்பிணியா இருப்பாங்க, திருமணம் செஞ்சிருப்பாங்க, கர்ப்பிணியா இருப்பாங்க. இது அனைத்தும் அவங்களுக்கெல்லாம் சாதாரணமா வாழ்க்கை நடைமுறைப்படி நடக்கும் பொழுது நமக்கு மட்டும் எதற்காக இத்தனை மருத்துவம் தேவைப்படுகிறது? எதுக்கு? படிச்சிருக்கிறோம்ல, நமக்கு எல்லா விஷயமே தெரியுதுல்ல. நம்ம டெய்லியும் அன்றைக்கு அப்டேட், அப்படி அப்டேட் அழிஞ்சு போறோம் இல்லையா? ஏன் நாம இந்த வாழ்க்கை வாழ்றோம்? ஏன் நாம அவங்கள மதிக்கிறது இல்ல? ஏன் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் பாடங்களா ஏன் வரல? அவர்களின் கணவன் எல்லாம் கரெக்டா 90 வயது வரை வாழ்ந்துதான் செத்துருக்கான். ஏன்னா அவன் கள்ளச்சாராயம் குடிக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த உணவை உட்கொண்டால் எப்படி வாழ்ந்தால் நாம் 100 வயது வரை வாழலாம் என்பது. இத்தனையும் மக்களுக்கு சென்றடைய வேணும். அந்த மக்களுடைய வாழ்வியலை நாம வெளியில கொண்டு வரணும். மக்களுக்கு ஆயுள் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வரும் பொழுது அதற்குண்டான அத்துணை சலுகைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய பாரம்பரிய மருத்துவமாகட்டும், பாரம்பரிய பழக்க வழக்கங்களாகட்டும் நாம் தான் கொண்டு வருவோம். அதற்காக என்ன செய்யணும்? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கள்ளச்சாராயமற்ற ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களின் எண்ணிக்கை குறைய வேண்டும்.
பழங்குடி மக்களின் மருத்துவ முறைகள் நாம கொண்டு வரணும். நன்றி. அடுத்ததாக மருத்துவ பாசறை மாநில பொறுப்பாளர் இளவஞ்சி அவர்கள்.